பேர் அருள்டி. நான் தான் இது ரோஸ் ஃப்ளவர் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரோஸ் ஃப்ளவரை நான் எப்படி செஞ்சிருந்தா பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக்கர், அதாவது இந்த விளக்குமாறு குச்சிலாம் இருக்குல்ல, அதை வந்து தேவையான அளவு உடச்சிக்கிட்டு நான் வந்து எப்போ என்னென்ன மாதிரிலாம் செஞ்சேன்னு சொல்கிறேன். விளக்குமாறு குச்சி இருக்குல்ல, அதை உடச்சிட்டு சொருவிட்டேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக க்ரீன் கலர் க்ளே ஒட்டிட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு க்ளே எடுத்துக்கிட்டேன். அதை வந்து போட்டுட்டு அப்படி வந்து இப்படி நகத்தை வச்சு இப்படி இப்படி பண்ணி விட்டு அப்படியே அழகான டிசைன் ஆகிடும். இதுதான் நான் பண்ணேன். இன்னும் அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த லீஃப்லாம் இப்படி பண்ணேன். இந்த இடத்துல வந்து குச்சி தெரிஞ்சா அதனால் மேலே இன்னொரு லேயர் க்ளேவை கொடுத்துட்டேன். நான் எந்த க்ளே யூஸ் பண்ணேன்னா, அதாவது இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு க்ளே இருக்கும். அதாவது நீங்கள் போய் கடையிலலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கடையில் தான் வந்து இந்த அக்ரிலிக் க்ளேன்னு ஒன்று இருக்கும், அதை போய் வாங்கிக்கோங்க. அது அவங்க அக்ரிலிக் க்ளேன்னு சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் இந்த க்ளே வந்து நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யாராச்சும் கிஃப்டாக கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரிட்ஜு மேலெலாம் வைக்கணுன்னா கூட இப்படி இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். அதாவது இருங்க காட்டுறேன், இப்படி மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பின்னாடிலாம் குச்சி சொருவணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளே எடுத்துக்கிட்டு கீழே மட்டும் கொடுத்து இங்கே பாருங்கள், கீழே இப்படி கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டாலும் உழுவும். அதனால நல்லா ஃப்ளாட்டான இடமா பார்த்து, இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி நிற்குது, ஸ்ட்ரைட்டாக நிற்குதா, ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எதில் வச்சாலும் ஃப்ளாட் சர்ஃபேஸாக வைங்க. அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக வைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக நிற்கும். ஓகே, தேங்க்யூ, பை கைஸ்.